மந்தன் 1976 அந்த படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சியாம் பெனகலுடைய இயக்கத்தில் வந்தது. அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவர் படம்லாம் நான் பார்த்ததில்ல. இந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல பார்த்தேன். பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அது. இது ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவேன். இந்த படம் வந்து 50 வருஷம் ஆச்சு. 50வது வருஷத்தை கொண்டாடுற விதமாக ஃபிலிம் சொசைட்டி, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு, குறிப்பிட்ட தேட்டருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த படத்தை வந்து இப்போ திரையிட்டு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பார்த்து அதை வந்து விவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் அது. அதை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். பொதுவாகவே நம்ம இப்போ நான் இந்த படத்தை வந்து தள்ளி வச்சதுக்கு காரணம் நிறைய இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப நாளாக பார்க்காம வச்சுருந்தேன். ஏன் பார்க்காம வச்சுருந்தேன்னா, என்கிட்ட ஒரு என்ன கேரக்டர்னால், ஒரு படம் வந்து பார்த்து அந்த படம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த டைரக்டர், அந்த நடித்தவங்க, அவங்களுடைய படங்கள்லாம் தேடி பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ அது ஒரு பெரிய ப்ராசஸாக போயிட்டே இருக்கும். அதுக்காக தான் நான் இதை தள்ளி வச்சுருந்தேன். இப்போ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ அந்த ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுத்து என் தலைவி ஸ்மிதா பட்டேல். என்ன தலைவின்னு சொல்கிறேன் பாருங்களா. என்னென்னா, நம்ம ஸ்மிதா பட்டேலுடைய படங்கள்லாம் பார்த்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் என் தலைவின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஒருத்தரை பற்றி பார்த்துருக்க மாட்டோம் அவங்கள, ஆனால் அவங்கள பற்றி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் அந்த மாதிரி செஞ்சார், இந்த மாதிரி பண்ணார், அவருடைய நல்ல செயல்களை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி சினிமாவில் இவங்க பண்ண எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இருந்தே அவங்க மேலே எனக்கு ஒரு தீராத ஒரு காதலே வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அந்த அடிப்படையில் தான் சரி இவங்க நடித்ததில் இந்த மந்தன் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அது பார்த்த பிறகு தான் எனக்கு அவங்க மேலே வந்து அவங்களுடைய அந்த நடிப்பு, அந்த ஒரு இயல்புத்தன்மை, கேரக்டர் வந்து அவங்க அணுகுன விதம், இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நம்மளுடைய கெட்ட நேரம், ரசிகர்களுடைய கெட்ட நேரம் என்னென்னா, அவங்களுடைய இளவயது இறப்புன்றது வந்து நம்ம ரசிகர்களால் ஏற்றுக்க முடியாத விஷயம் ஒன்று. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது ஒரு பெரிய லாஸ் தான். குறைஞ்சி படம் தான் வச்சுருக்காங்க, ஆனால் பிரேவ் லேடின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் சிதம்பரம்னு ஒரு படம் பார்த்தேன், அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். சிதம்பரம் படத்தில் பார்க்குறப்ப நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே ஒருத்தர் அவ்வளோ கொடி கட்டி பார்க்குறவங்க சிதம்பரம்னு ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்பான கேரக்டரு, ஒரு கிராமத்து பொண்ணு கேரக்டரு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ஆக்ட்ரஸ் வந்து எத்தனை பேர் அந்த மாதிரி நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கி வந்து அவங்க இருந்த இடம் வேறு, ஆனால் அவங்க பண்ண கேரக்டர் வேறு. அவங்க அந்த கேரக்டர் மட்டும்தான் வச்சாங்க. அவங்களுக்கு கதை எது முக்கியம் தான் பார்த்தாலே தவிர தனக்கு என்ன வந்து அந்த கேரக்டர் கொடுப்பீங்க, என்னுடைய முக்கியத்துவம் என்ன இருக்குன்றத பண்ணுறதை தாண்டி நான் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், எப்படி வந்து நான் இந்த கேரக்டர்லேருந்து மாறி இந்த கேரக்டருக்கு வர்றது, மறுபடியும் இதே கேரக்டருக்குள்ளே ஏன் போகாமல் இந்த கேரக்டரில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடிய ஆக்ட்ரஸை நான் அவரை பார்த்தேன். உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப் சொல்லி ஆகணும். சோபா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்க் ஸ்மிதா பட்டேல், இவங்களுடைய ஃபேஸ்லாம் அந்த ஸ்கின் டோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஸ்கின் டோனு மேக்கப் படமே அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்கெல்லாம். இன்னும் அந்த காட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் டோனை யூஸ் பண்ணி எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்றதை இவங்களுடைய படங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த படத்தோட கதையை பற்றி பேசணுன்னா, கேரளாவை சேர்ந்த வர்கீஸ் குரியன், அவர் வந்து இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா மில்க் மேன் சொல்லுவாங்க. அவர் முன்னெடுத்த மில்க் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோடைய மூமெண்ட்டை பற்றி தான் அந்த படம் பேசுது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு பின்னாடி இவ்வளோ வழி நிறைந்த கதைகளும், இவ்வளோ போராட்டங்களும், இவ்வளோ பயணமும் இருக்குன்றதை இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான். பண்ணை முதலாளி அட்டலியும், சாதிய பிரச்சனை, இதெல்லாம் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த படம் ஓப்பனாகவே போட்டு உடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த படத்தை எடுத்திருக்காரு. மாவோ சொன்னதை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். புரட்சி என்பது மிகவும் பக்குவப்பட்டதாகவோ, அன்புடனோ, கருணையுடனோ, கட்டுப்படுத்தப்பட்டதாகவோ, பெருந்தன்மை உடையதாகவோ இருக்க முடியாது. இந்த மகத்தான இயக்கத்தில் மக்கள் தமக்கு தாமே கற்பித்துக் கொள்பவர்களாக, சரி எது தவறு என பிரித்து பார்ப்பவர்களாக, சரியான வழியில் பயணம் பண்ணுறதுக்கும் தவறான வழியில் பயணம் பண்ணுறதுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்பவர்களாக மக்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த படம் சொல்லுது. மஸ்ட் வாட்ச் மூவி தான் சொல்லுவாங்க. ஜி5யில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். மிக முக்கியமான படம் அது. பேன் இண்டியா படம்னா இந்த படம் தான் சொல்லுவேன் நான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தில் நடித்த கேரக்டர் சொல்கிறேன். ஆனந்த் நாக், ஸ்மிதா பட்டேல், கிரீஷ் கர்நாடு, நசுருதீன் ஷா, அம்ரீஷ் புரி, மோகன் அகஸ்ஸி, சலீம் கோஸ், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் போனாங்க, எவ்வளோ உச்சம் தொட்டாங்க. ஆனால் இந்த படம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க் தான் சொல்கிறேன். தேங்க்யூ.